இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஐசியூவில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரண அடிபடம் தெரியுது, இது எதுக்கு ஐசியூவில் அட்மிஷன் போகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக அடிப்பட மாதிரி தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் கேள்வி. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் வினோத் எம்ஜே மோகன் அதிகமாக இதை பற்றி பேசுகிறேன். அப்படின்னா உயிர் காக்கும் முதலுதவி, சிபிஆர் பற்றி, ஜோக்கிங் பற்றி. ஒருத்தர் உயிர் போகிற சூழ்நிலை இருக்கார் அப்படின்னா அவருக்கு உடனே முதலுதவி என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமாக நம்மளை சுற்றி நடக்கிற மருத்துவம் சார்ந்த நிகழ்வுகளிலிருந்து என்ன நம்ம லேர்னிங் பாயிண்ட், நம்ம என்ன கற்றுக்க போகிறோங்கிறத பற்றியும் அதிகமாக பேசுகிறேன். அடுத்து இந்த மூவிஸில் வர்ற மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் பற்றியும் அடிக்கடி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். நிறைய பேருக்கு தோணும் இது என்ன சாதாரண இன்ஜுரி மாதிரி தான் இருக்குது, சும்மா கேட்ச் பிடிக்கிறப்ப கீழே விழுந்திருக்காரு, இதில் என்ன ஐசியூவில் அட்மிஷன் போடுற அளவுக்கு என்ன இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அவர் கேட்ச் பிடிச்சிட்டு விழுறப்ப கரெக்டாக அவரோட எல்போ, அதாவது மணிக்கட்டுல நினைக்கிறேன், முழங்கை வந்து கரெக்டாக அவரோட நெஞ்சுக்கும் தரைக்கு நடுவில் மாட்டிக்குது. ஸோ வேகமாக விழுறப்ப அந்த முழங்கை வந்து கரெக்டாக விழா எலும்போட நல்லா குத்திடுது. நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் சாதாரணமாக நினச்சிருக்காங்க. அவங்க போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவர் வந்து ஜஸ்ட் ஐஸ் பேக் வச்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். பிபிலாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஐசியூலே அட்மிஷன் போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைனா அந்த விழா எலும்பு, அந்த எல்போ குத்துற இடத்துல தான் ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது, அதுதான் மண்ணீரல், இங்கிலீஷில் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். அது உள்ள டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால உள்ளே ரத்தப்போக்கு வந்து அவர் மயக்கமாயிட்டார். ஸ்ப்ளீன் டேமேஜ் ஆனால் எந்த அளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹார்ட் நுரையீரல் அடிப்பட்ட இமீடியட்டாக வந்து உயிர் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, மயக்கம் போட்டு உடனே விட வாய்ப்பு இருக்குது. பட் மண்ணீரல் ஒன்று இருக்குது, அதில் அடிப்பட்டால் எந்த அளவு மயக்கம் வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரி, மண்ணீரல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றோட மேல் பகுதியில் லெஃப்ட் சைடில் இருக்கும். கரெக்டாக அந்த நுரையீரலுக்கு கீழே நம்ம இறைப்பிக்கும் ஜஸ்ட் சைடில் இருக்கும். அது எந்த சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஸ்ட் சைஸ்க்கு இருக்கும். நம்ம கையை மடக்கினா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும். நீங்கள் ஆடு மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா சோரோட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோரோட்டி தான் மண்ணீரல் சொல்கிறது, அது நம்மளுக்கும் இருக்கும். சரி, மண்ணீரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் வந்து ரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணும். அதனால இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன் அது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமான வேலை பண்ணுது, பழைய ரத்த செல்கள்லாம் இருக்குல்ல, வயசாகி போன ரத்த செல்கள்லாம். யூஸ்வலாக ரத்தத்தோட வயசு பார்த்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்களோட வயசு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள். அந்த 120 நாட்கள் முடிஞ்ச ரத்த சிவப்பணுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ப்ராப்பர் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ட்ராப் பண்ணி ரீசைக்கிள் பண்ணும். அதுவும் ஒரு முக்கியமான வேலை மண்ணீரலுக்கு. இதில் என்ன பிரச்சனைனா அந்த மண்ணீரல் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், ஈஸியாக உடையிற மாதிரி தான் இருக்கும். ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வேகமாக ஏதாவது பிளண்ட்டாக அடிபடுறப்ப அது கிழிஞ்சு போயிட்டு அதனால ரத்தப்போக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா மண்ணீரல் கிழிஞ்சு போனால் தைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா கிழிஞ்சு போனால் அவ்வளோதானா அப்படின்னா அது இன்ஜுரியோட கிரேடை பொறுத்து. மேலாக்க தோல் மேல் பக்கம் மட்டும் லைட்டாக லேசரேஷன் ஆயிருக்கு, அது வந்து ஸ்கேனில் தெரியும். இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சமாக இனிஷியல் ப்ளீட் ஆகும். நம்ம அப்சர்வேஷனில் இருந்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வந்து உறைஞ்சு போயிடும். இல்லை தேவைப்பட்டால் மேலாக கொஞ்சம் தையல் போடுவாங்க. அந்த கேப்சூல் அதில் உரையில் சேர்த்து தையல் போடுறப்போ ஓரளவு தாங்கும். பட் மண்ணீரல் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு, நல்லாவே நசுங்கிருச்சு, கிழிஞ்சிருச்சு, உள்பக்கமும் முழுசாக கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை. ஒன்றும் ப்ளீடிங் நிற்கலைன்னா அதை முழுசாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க தான் செய்யணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, இல்லாட்டி இறந்து போயிடுவாங்க. இதுதான் நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு நடந்திருக்குது. அவர் கீழே விழுந்தப்போ கரெக்டாக அந்த எல்போ வந்து அந்த இடத்துல குத்தி அந்த மண்ணீரலை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இன்ஜுரி வந்து ரொம்ப மைல்டு தான் தோணுது, ரொம்ப சிவியர் லேசரேஷன் கிடையாது. ஸோ அதனால் ஐசியூவில் அட்மிஷன் போட்டு அவங்க ப்ளீடிங் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நெஞ்சுக்கு கீழே வயிற்றுக்கு கரெக்டாக அந்த மேல் பகுதியில் இன்னொரு மண்ணீரல் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இன்ஜுரி ஆனிச்சு, வேகமாக அடிபட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அது இன்னொரு மண்ணீரல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரியில் வெளியில் காயமே இருக்காது. இது பேர் பிளண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஹெவி ஆப்ஜெக்ட், பெரிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நெஞ்சில் மோதுறதால வர்ற இன்ஜுரிஸ், இல்லை நம்ம வந்து ஏதாவது ஹெவி ஆப்ஜெக்ட் நம்ம போய் விழுறதால வர்ற இன்ஜுரிஸ், அந்த மாதிரி இன்ஜுரி பார்த்தா பிளண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. வெளியில் காயமே இருக்காது, உள்ளுக்குள்ள ஆர்கன் டேமேஜ் இருக்கும். சில டைம் கிட்னி கூட அந்த மாதிரி சமயத்தில் டேமேஜ் ஆகும், கிட்னி கூட லேசரேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அடிபட்டு வெளியில் காயம் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே லைட்டாக வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக மருத்துவமனை போங்க. வெளியில் காயம் இல்லைங்கிறதுக்காக அலட்சியமாக இருந்துடாதீங்க.